இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் CN ராமமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கிய பயனும், அந்த CN ராமமூர்த்தியிடம் பேட்டி எடுத்த முக்தார் அகமது என்கின்ற ஒரு பொம்பளை பொறுக்கியும் டாக்டர் ஐயாவை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மனித பிறவிகளே அல்ல, இவர்கள் ஒரு ஈனப் பிறவிகள். இவர்களெல்லாம் இப்படி ஒரு பிழைப்பதற்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு மூத்த தலைவர், ஒரு சமூகத்திற்காக மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு சமூகங்களுக்கான சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக விமர்சிக்கின்ற இவர்களெல்லாம் இனி திரும்பிய திசையிலெல்லாம் படாதுபட போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இந்த CN ராமமூர்த்தி எப்படிப்பட்ட ஒரு மோசமான இழி பிறவி, கேடுகட்ட பிறவி என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக இன்றைக்கு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டு அவதூறையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்தான் வன்னியர்களுக்காக அனைத்தையும் சாதித்ததை போலவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்துவதை போலவும் ஒரு பொய்யான தோற்றத்தை, தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை ஊடகங்கள் வாயிலாக பரப்பிக்கொண்டே இருக்கிறான் இந்த CN ராமமூர்த்தி. இந்த CN ராமமூர்த்தி எப்படி வன்னியர் சங்கத்திற்கு வந்தான், வன்னியர் சங்கத்தில் எத்தனை ஆண்டு காலம் இருந்தான், அப்பொழுது என்னென்ன அயோக்கியத்தனங்கள் எல்லாம் செய்தான் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். 1986ஆம் ஆண்டு அப்போதைய வன்னியர் சங்கத்தின் மாநில மகளிர் அணி செயலாளராக இருந்தவர் நவமணி சீனிவாசன் என்பவர். அவர் மூலமாக வன்னியர் சங்கத்திற்குள் வந்தார் இந்த CN ராமமூர்த்தி. இவர் வன்னியர் சங்கத்திற்கு வருகின்ற பொழுது ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த CN ராமமூர்த்தி வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, பிரிந்து கிடந்த வன்னியர் அமைப்புகளை ஒன்று திரட்டி ஒருங்கிணைந்த வன்னியர் சங்கமாக்கி சமூக நீதிக்காக டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் ஐயாவோடு இணைந்த பல தலைவர்களும் இட ஒதுக்கீட்டுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 1986ஆம் ஆண்டு நவமணி சீனிவாசன் என்கின்ற வன்னியர் சங்கத்தின் மகளிர் அணி செயலாளர் அவர் மூலமாக வன்னியர் சங்கத்தில் வந்து இணைந்தார். இந்த CN ராமமூர்த்தி வன்னியர் சங்கத்திற்கு வருகின்ற பொழுது வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பூத்தா இளங்கோவன் இருந்தார். அவருக்கு பிறகு இந்த CN ராமமூர்த்தி வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக 88ஆம் ஆண்டு வாக்கில் நியமிக்கப்பட்டார். அடுத்த ஓராண்டுக்குள் வன்னியர் சங்கத்தின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்ட இந்த CN ராமமூர்த்தி பல முறைகேடுகள், பல அயோக்கியத்தனங்களை செய்தார். பொது செயலாளர் என்கின்ற பதவியை பயன்படுத்திக் கொண்டு ஒற்றுமையாக இருந்த வன்னியர் சங்கத்திற்குள் பிளவை ஏற்படுத்துவதற்கு, வன்னியர் சங்கத்தில் தனக்கென ஒரு குழுவை உருவாக்குவதற்கான அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்த காரணத்தால் அடுத்த ஓராண்டுக்குள் அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அவர் வன்னியர் சங்கத்தில் பயணித்த மொத்த காலமும் 3 to 4 ஆண்டுகளுக்குள் தான். சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இவர் வைக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் பார்த்தால் இவர் ஏதோ வன்னியர் சங்கத்தை இவர்தான் கட்டமைத்ததை போல ஒரு பொய்யான பேட்டியை தந்து கொண்டிருக்கிறார். இவர் வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தபோது இடஒதுக்கீடு பிரச்சனையின் காரணமாக கலைஞர் கருணாநிதி 108 ஜாதிகளை இணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை 20% இடஒதுக்கீட்டை வழங்கிய பொழுது அந்த இடஒதுக்கீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மட்டுமே இந்த CN ராமமூர்த்தி. காரணம், அப்பொழுது இவர் வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்த ஒரே காரணத்தால் அவர் இடஒதுக்கீட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். அந்த இடஒதுக்கீட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டதை வைத்துக் கொண்டு அவர்தான் வன்னியர் சமூகத்திற்கும் மற்ற 108 ஜாதிகளுக்கும் இட ஒதுக்கீட்டை பெற்றுத் தந்ததை போல இன்றைக்கு நாடகமாடி கொண்டிருக்கிறார், நடித்துக் கொண்டிருக்கிறார், வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த CN ராமமூர்த்தி இல்லாமல் வேறு யாராவது ஒருவர் வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் அவர்தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பார். இப்படி வன்னியர் சங்கத்திற்குள் வந்த இந்த CN ராமமூர்த்தி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை வைத்துக் கொண்டு வன்னியர் சங்கத்தை இவர்தான்
கட்டமைத்ததை போல ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக சென்ற CN ராமமூர்த்தி கலைஞர் கருணாநிதியை சந்தித்தவர். அப்பொழுதே வன்னியர் சங்கத்தை உடைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இந்த CN ராமமூர்த்தி வைத்து கலைஞர் செய்துவிட்டார். அன்றைக்கே வன்னியர் சங்கத்தை உடைத்து பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக CN ராமமூர்த்தி கலைஞரின் அடிமையாகிவிட்டார். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், அன்றைய வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த CN ராமமூர்த்தியை வன்னியர் சங்கத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டார்கள். இன்னும் இந்த CN ராமமூர்த்தி என்ன அயோக்கியத்தனங்கள் எல்லாம் செய்தார் என்று பார்த்தால், முதலில் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம். அந்த சாலை மறியல் போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக இந்த CN ராமமூர்த்திக்கு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கிய பொழுது அந்த ஒரு நாள் சாலை மறியல் போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் ஓடி போய் ஒதுங்கி கொண்டவன் தான் இந்த CN ராமமூர்த்தி. அதற்கு பிறகு ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம். அன்றைக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த ரயில் மறியல் போராட்டத்திலே சில இடங்களில் துப்பாக்கி சூடு கூட நடத்தப்பட்டது, பல இடங்களில் தடியடி நடத்தப்பட்டது, பல இடங்களில் வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு வன்னியர் சங்கத்துடைய முன்னணி பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு CN ராமமூர்த்தி அந்த ரயில் மறியல் போராட்ட களத்திலேயே இல்லை. போராடியவர்கள் கூட இன்றைக்கு நான் தான் போராடினேன் என்று எந்த மூத்த நிர்வாகிகளும் இன்றைக்கு பொதுவெளியிலே பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் ஓடி போய் ஒளிந்து கொண்ட ஒய்யாரி இந்த CN ராமமூர்த்தி ஏதோ வன்னியர் சங்கத்தையே காப்பாற்றியதை போல, இவர்தான் வன்னியர் சமூகத்தை கட்டமைத்ததை போல இன்றைக்கு ஊடகங்களில் தொடர்ந்து பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல், இந்தியாவையே சம்பிக்க வைத்த சாலை மறியல். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் போராட்டத்தை இந்த CN ராமமூர்த்தி தான் நடத்தினார், இவர்தான் அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார் என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்த தென்னார்காடு மாவட்டம். அந்த தென்னார்காடு மாவட்டத்தின் போராட்ட குழு தலைவராக இருந்தவர் இன்றைய வன்னியர் சங்க தலைவர் அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்கள். அவர்தான் தென்னார்காடு மாவட்டத்தில் வீரமிக்க வன்னியர் சங்கத்தின் சமரசமில்லாத ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை திட்டமிட்டு நடத்திய தளபதி. அந்த போராட்டம் தென்னார்காடு மாவட்டத்தில் உக்கிரமாக நடந்தது என்று சொன்னால் அது டாக்டர் ஐயாவும் அன்றைக்கு தென்னார்காடு மாவட்டத்தின் போராட்டத்திற்கு தலைமையேற்ற பூத்தா அருள்மொழி அவர்களும் தானே தவிர இந்த CN ராமமூர்த்திக்கும் தென்னார்காடு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த போராட்டத்தில் இந்த ஆள் ஓடி ஒளிந்து கொண்டான். இந்த ஆள் அன்றைக்கு பயந்து ஓடியவன். அதற்கு பிறகு வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த 108 ஜாதிகளுக்கான இடஒதுக்கீட்டிலே கையெழுத்து போட வந்ததற்காக, கையெழுத்து போட்டதற்காக இவன் தான் ஏதோ இடஒதுக்கீட்டையே வாங்கி கொடுத்ததை போல வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கிறான், பொய் பேசிக் கொண்டிருக்கிறான். தொடர்ந்து வன்னியர் சங்கத்தை அறிவாலயத்தில் அடகு வைப்பதற்காக தொடர்ந்து இவன் அத்தனை ஜெகஜால வேலைகளையும் கில்லாடி வேலைகளையும் செய்வதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியும் தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திமுக அரசு, இந்த திமுக கட்சி அடுத்தவர்கள் மீது குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யும் என்று கேட்டால், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வேண்டுமென்றே ஒரு நடிகையை கொண்டு வந்து, அந்த நடிகையுடன் வீரலட்சுமி என்கின்ற ஒரு பெண்ணையும் கொண்டு வந்து சீமானுக்கு எதிராக வெவ்வேறு பிரச்சாரங்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அது எடுபடாமல் போய்விட்டது. அதை போலவே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா மீதும் இல்லாத ஒன்றை இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்காக CN ராமமூர்த்தி என்கின்ற ஒரு எடுபிடியை, ஒரு ஏவலாளை, ஒரு அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கின்ற மத்தியான பிச்சைக்காரன் CN ராமமூர்த்தி வைத்து டாக்டர் ஐயாவிற்கு எதிராக தேவையில்லாத மிகவும் மோசமான ஆபாசமான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த CN ராமமூர்த்தி. இந்த CN ராமமூர்த்தியும் அந்த பேட்டியை எடுத்த முக்தார் அகமதும் இனி திரும்பிய திசையெல்லாம் எங்களிடம் படாத பாடுபட போகிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.